ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்னைக்கு ஐஎன்எம்ல ஃபஸ்ட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் வந்து நமக்கு ஐஎன்எம்ல வந்து ஃபஸ்ட்டு தேசிய மறுமலர்ச்சின்னு தான் ஒன்று ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி வந்து ஐரோப்பியர் வருகை இருக்குது. அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து நம்மளோட நாட்டுக்கு ஃபஸ்ட்டு எப்படி வந்தாங்க, அதோட கதையெல்லாம் அந்த ஐரோப்பியர் வருகையில் வரும். ஓகேவா? இன்றைக்கி நம்ம ஐரோப்பியர் வருகை பார்க்கலாம். இதில் வந்து என்னென்னா, ஐரோப்பியர்னா என்னது? ஐரோப்பியர்கள் எங்கேருந்து வந்தாங்கன்னா ஐரோப்பா கண்டத்துலேருந்து தான் வந்தாங்க. இப்போ ஆசியாவில் வந்து நம்ம நாடு இருக்குது, சரிங்களா? ஆசியாவில் மொத்தம் 49 நாடுகள் கிட்டே இருக்குது. அதில் வந்து ஒன்று தான் நம்மளோட இந்தியா. அப்புறம் ஐரோப்பா, அதாவது ஐரோப்பாவில் வந்து மொத்தம் ஒரு 40 நாடுகள் இருக்குது. அங்கே இருந்து தான் இந்த போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஃப்ரெஞ்சுக்காரர்கள், அப்புறம் டேனியர்கள்லாம் வந்து ஆங்கிலேயர்கள்லாம் வந்து நம்ம நாட்டுக்கு வணிக மையம் அமைக்கிற மாதிரி வந்திருப்பாங்க. ஓகேவா? இப்போ உலகத்தில் ஒரு 7 கண்டம் இருக்குது. அதில் என்னென்ன கண்டங்கள்லாம் இருக்குன்னா, ஆசியா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா. ஓகேவா? இப்போ ஐரோப்பியர்களுக்கு வந்து நம்ம இந்தியாவில் வந்து நிறைய வளங்கள் இருக்குது. அதை நம்ம எப்படியாவது கைப்பற்றணும். அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய அதாவது நிலவழியை வந்து மூடி இருப்பாங்க. ஏதாவது துருக்கியர்களுக்கு சண்டை வந்ததுனால நிலவழியை வந்து மூடி இருப்பாங்க. அதனால் வந்து கடல் வழியாக வந்து எப்படியாவது இந்தியாவை போய் அடையணும், கடல் வழி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் ஐரோப்பியர்கள் வந்து நினச்சிட்டே இருப்பாங்க. இப்போ ஐரோப்பியர்களுக்கு வந்து எப்படி நம்ம இந்தியாவில் நிறைய வளங்கள் இருக்குன்னு சொல்லி தெரியும்னா, மார்க்கோ போலோ எழுதிய குறிப்புகளை படித்து தான் இந்தியாவின் செல்வங்கள் வளங்களை கைப்பற்ற எண்ணினார்கள். ஓகேவா? ஐரோப்பியர்களுக்கு எப்படி நம்ம ஊரில் வளங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிருக்குன்னா, மார்க்கோ போலோ எழுதிய குறிப்புகளை வச்சு தான் வந்திருக்காங்க. இப்போ ஐரோப்பியர்கள் யாரெல்லாம்னா, போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஃப்ரெஞ்சுக்காரர்கள், டேனியர்கள், ஆங்கிலேயர்கள். இப்போ இவங்க 4 பேரையுமே லாஸ்டிங் எல்லாருமே வணிக மையம்லாம் அமைச்சிருப்பாங்க. கொஞ்ச நாள் இருந்திருப்பாங்க. ஆனால் லாஸ்ட்டு எல்லாரையுமே விரட்டி விட்டுட்டு ஆங்கிலேயர்கள் தான் நிலையாக நின்று நம்மளோட நாட்டை வந்து ஆண்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ போர்ச்சுகீசியர்களை பற்றி பார்க்கலாம். போர்ச்சுகீசியர்கள்லாம் யாருன்னா, போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர்கள் தான் போர்ச்சுகீசியர்கள். இவங்க வந்து ஃபஸ்ட்டு ஐரோப்பாவிலேருந்து ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்திருப்பார். யாருன்னா, பார்த்தலோமியோ டயஸ்னு ஒருத்தர் ஃபஸ்ட்டு வந்திருப்பார். நம்மளோட அதாவது அவர் வந்து பாதி தூரம் மட்டும் தான் வருவார். அதாவது தன்னம்பிக்கை முனைன்னு ஒரு முனை உண்டு, தென்னாப்பிரிக்காவினுடைய தன்னம்பிக்கை முனை வரைக்கும் தான் வந்திருப்பார். வந்துட்டு வந்து அப்போது ஒரு புயல் சீற்றத்தினால ஒரு திருப்பி போயிடுவார். அடுத்ததான் யார் வராருன்னா, வாஸ்கோ ட காமா வருவார். சரிங்களா? வாஸ்கோ ட காமா வந்து இந்த கடல் வழியை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக 170 பேரை கூட்டிக்கிட்டு கொச்சிக்கு வருவார். இப்போ அவர் அனுப்பி வச்சது யாருன்னா, மாலுமி ஹென்றி தான் வந்து அனுப்பி வச்சிருப்பார். அவர் வந்து போர்ச்சுகீசியரோட இளவரசர். அவர் தான் அனுப்பி வைப்பார். வாஸ்கோ ட காமாவை நீங்கள் வந்து போயிட்டு இந்தியாவுக்கு வந்து கடல் வழியை வந்து கண்டுபிடிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பார். வாஸ்கோ டாமாவுக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னா, குஜராத் மாலுமி தான் வழி சொல்லி கொடுத்துருப்பாரு இந்தியாவுக்கு. ஓகேவா? இந்தியாவுக்கு எப்படி போகணும்னு சொல்லி கடல் வழியை வந்து மாலுமி அதாவது குஜராத் மாலுமி தான் வந்து வழி சொல்லியிருப்பார். அப்போது இவர் எப்போ வராருன்னா, 1498 மே 20 வாஸ்கோ ட காமா கரெக்டாக கோழிக்கோடு இருக்குல்ல, கொச்சியில் அங்கே வந்து இறங்குறாரு. அப்போ அவரை பார்த்தோன்னே, அதாவது நிறைய வேறு நாட்டு மன்னர் வேறு நாட்டிலேருந்து வர்றாங்க அப்போ சொல்லி அந்த கொச்சியினுடைய மன்னர் சாமரின் போயிட்டு வரவேற்கிறார். வரவேற்ற அப்புறமா அவர் கேட்குறாரு, நீங்கள் வந்து அதாவது இவர் கேட்குறாரு, வாஸ்கோ ட காமா கேட்குறாரு, இந்த மாதிரி நாங்கள் போர்ச்சுகீசியர்கள் நாங்கள் அங்கேருந்து வந்திருக்கோம், உங்கள் நாட்டில் வந்து நாங்கள் வணிக மையம் அமைக்கலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு கேட்பாரு. ஆனால் வந்து கேரளா மன்னன் சாமரின் வந்து அனுமதிக்க மாட்டார். உடனே இவர் ரிட்டன் போயிடுவார். ஆனால் இவர் ரிட்டன் போயிருக்கும்போது 35 பேர் மட்டும்தான், 170 பேரில் 35 பேர் மட்டும்தான் போயிருப்பாங்க. பேலன்ஸ் எல்லாருமே வந்து இறந்து போயிருப்பாங்க. அதாவது இப்போ கப்பல்லையே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய நோய் என்னென்னா, மாலுமி நோயின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது வந்து விட்டமின் சி குறைபாட்டால் வருது. அடுத்து இப்போ ஃபஸ்ட்டு ஆனால் ஒரு சந்தோஷம், அதாவது வாஸ்கோ ட காமா ஃபஸ்ட்டு அவங்க வணிக மையம் அமைக்கிறதுக்கு அவங்க வந்து அனுமதி கொடுக்கலனாலும் கடல் வழியை கண்டுபிடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு போர்ச்சுகீசிய மன்னர் வந்து ரொம்ப இதாக வரவேற்கிறாரு. அதாவது வாஸ்கோ ட காமா வந்து ஃபஸ்ட்டு கடல் வழியை வந்து கண்டுபிடிச்சிட்டாருன்னு சொல்லி அவர் நல்லா வரவேற்று அவருக்கு நிறைய தங்கம்லாம் பரிசு கொடுப்பாங்க. அப்புறமா 2வது வாட்டி எப்போ போகிறாருன்னா, 1501 வாஸ்கோ ட காமா 2வது வாட்டி போயிருப்பார். சரிங்களா? அப்போ தான் கண்ணனூரில் ஒரு வர்த்தக மையம் வந்து அமைச்சிருப்பார். அடுத்து 1524 வாஸ்கோ ட காமா வைஸ்ராய் பதவியோட கொச்சிக்கு வந்திருப்பார். மூணாவது வாட்டி வந்திருப்பார். 1524 டிசம்பர் 24 அப்போது தான் அவர் கொச்சியில் உடல்நல குறைவால் இறந்து போயிருப்பார். சரிங்களா? அடுத்து ஒருத்தர் 1505 ஒருத்தர் வந்திருப்பார். சரிங்களா? பிரான்சிஸ்கோ டி அல்மேடா ஒருத்தர் வந்திருப்பார். இவர் வந்து 1505 வந்து போர்ச்சுகீசியராக ஃபஸ்ட்டு ஆளுநராக வருவார். ஏன்னா 1524 தான் வாஸ்கோ ட காமா வைஸ்ராய் பதவியோடு வந்திருப்பார். ஆனால் இவர் 1505
ஒரு வைஸ்ராய் பதவியோட பிரான்சிஸ்கோ டி அல்மேடா வந்திருப்பார். இவர் தான் வந்து நீல நீர் கொள்கைன்னு ஒரு கொள்கையை வந்து பின்பற்றுவார். எதற்காகனா கப்பல்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்காக இவர் அந்த இதை ஃபாலோ பண்ணுவார். இப்போ போர்ச்சுகீசியர்கள் எந்த இடத்துலாம் கைப்பற்றினாங்கன்னா சாந்தோம், சென்னையில் உள்ள சாந்தோம், கோவா, டாமன், டையூ, பசீன், சால்செட், அப்புறம் வங்காள கடற்கரை ஹுக்லியையும் சென்னை கடற்கரை சாந்தோமையும் கைப்பற்றியிருப்பாங்க. ஆனால் போர்ச்சுகீசிய ஆளுமையை உண்மையில் கைப்பற்றியவர் யாருன்னா அல்ஃபோன்சா டி அல்புகர்னு ஒருத்தர் தான் வந்து போர்ச்சுகீசிய ஆளுமையை உண்மையாக கைப்பற்றியவர். இவர் வந்து ஆர்மண்ட்ஸ்னு ஒரு துறைமுகத்தை கட்டியிருக்காரு. இப்போ போர்ச்சுகீசியர்கள் வந்து யார்கிட்ட விழுந்தாங்கன்னா டச்சுக்காரர்கிட்ட விழுந்திருப்பாங்க. ஓகேவா? இப்போ 1500 அப்புறம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்னன்னா போர்ச்சுகீசியர்களை பற்றி 1556 கோவாவில் அச்சு இயந்திரம் அமைச்சிருப்பாங்க போர்ச்சுகீசியர்கள். ஓகேவா? இதன் மூலம் தான் 1563 ஒரு ஐரோப்பிய எழுத்தாளர் இந்திய மருத்துவ தாவரங்களை பற்றி எழுதி அச்சிட்டிருப்பார். அதாவது அந்த அச்சு இயந்திரத்தை யூஸ் பண்ணி தான். அப்புறமா இந்தியாவில் வந்து புகையிலையை, இது நமக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இந்தியாவில் புகையிலை சாகுபடியை அறிமுகம் பண்ணவங்க யாருன்னா போர்ச்சுகீசியர்கள் தான். 1739 போர்ச்சுகீசியரோட அதிகாரம் முடிஞ்சிடும். அப்புறம் இன்னொரு எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் என்னென்னா 1530 வந்து நிக்கோண்டி குன்கான்னு ஒருத்தர் தான் போர்ச்சுகீசிய தலைநகரை கொச்சியிலேருந்து கோவாவுக்கு மாற்றிருப்பார். இப்போ இதையோட போர்ச்சுகீசியர்களோட அதிகாரம் முடிவுக்கு வந்தாச்சு. சரிங்களா? அடுத்து யார் வராங்கன்னா டச்சுக்காரர்கள் வராங்க. ஏன்னா போர்ச்சுகீசியர்கள் அவங்களோட அதிகாரத்தை வந்து டச்சுக்காரர்கள் வந்து வாங்கிடுவாங்க. அப்புறம் 1602 தான் வந்து டச்சுக்காரங்க இந்தியா வராங்க. இப்போ போர்ச்சுகீசியர்கள் வந்து போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர்கள். அதே நேரம் டச்சுக்காரர்கள் எந்த நாடுனா நெதர்லாந்தை சேர்ந்தவங்க. அதனால் அவங்க நெதர்லாந்து கிழக்கிந்திய கம்பெனியை நம்ம இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மசூலிப்பட்டினம் வர்த்தக மையத்தை நிறுவினாங்க. மசூலிப்பட்டினம் எங்கே இருக்குன்னா ஆந்திராவில் இருக்குது. அப்புறமா இவங்களோட முதல் தலைநகர் வந்து பழவேற்காடு, அப்புறமா நாகப்பட்டினத்திற்கு மாற்றிருப்பாங்க. இவங்க முக்கியமாக இப்போ நம்ம ஒவ்வொரு அதாவது போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர் அவங்கெல்லாம் வந்து எந்தெந்த கோட்டை கட்டியிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. 1613 கெல்டிரியா கோட்டையை வந்து பழவேற்காடில் கட்டியிருப்பாங்க. டச்சுக்காரர்களோட தலைமையிடம் என்னதுன்னா அந்த கெல்டிரியா கோட்டை தான். அடுத்து ஆங்கிலேயர்கள் வந்து டச்சுக்காரர்களை வந்து சமாளிக்க முடியாமல் வீழ்ந்திருப்பாங்க. ஓகேவா? அப்போ போர்ச்சுகீசியர்கள் வந்து டச்சுக்காரர்கள்கிட்ட வீழ்ந்துட்டாங்க. அதே நேரம் டச்சுக்காரர்கள் வந்து ஆங்கிலேயர்கள்கிட்ட வீழ்ந்துட்டாங்க. 1795 ஆங்கிலேயர்கள் தான் ஆட்சியை ஒப்படைச்சிட்டு அவங்க போயிட்டாங்க. அடுத்து யார் வராங்கன்னா டேனியர்கள் வராங்க. 1616 டென்மார்க்கோட அரசர் 4ஆம் கிறிஸ்டியன் தான் டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவினார். அப்போ போர்ச்சுகீசியர்கள் போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர்கள், டச்சுக்காரர்கள்லாம் நெதர்லாந்து சார்ந்தவர்கள். அதே நேரம் டேனியர்கள் யாருன்னா டேனிஷ் நாட்டை சேர்ந்தவர்கள். ஓகேவா? டென்மார்க். 1620 இவர்களோட குடியேற்றம் வந்து நாகப்பட்டினம், தரங்கம்பாடி, செராம்பூரில் வந்து டேனியர்களோட இந்திய தலைமையிடமாக இருந்திருக்கு. அப்போது அதில் டேனியர்கள் ஒருத்தர் தான் வந்து ஸ்டீவன் பால்கு. இவர் வந்து தரங்கம்பாடியில் அச்சுக்கூடம் பள்ளிகள்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். சரிங்களா? அப்போ இந்தியாவில் ஃபஸ்ட்டு முதல் அச்சுக்கூடத்தை ஸ்டார்ட் பண்ணதே யாருன்னா இந்த ஸ்டீவன் பால்கு தான். இவர் வந்து 2 வருஷத்தில் அவருக்கு வந்து தமிழ் மொழியை பிடிச்சி 2 வருஷத்தில் தமிழ் மொழியை கற்றுட்டு இருந்திருப்பார். அதாவது அவரோட கையை மண்ணில் எழுதி தமிழ்லேயே தமிழை வந்து மண்ணில் எழுதி கற்றுட்டு இருந்திருக்காரு. அப்புறமா இவர் தமிழை கற்று பைபிளை தமிழ்லேயே எழுதி அச்சிட்ருக்காரு. ஓகேவா? அப்போது இந்தியாவில் ஃபஸ்ட்டு அச்சிடும் இயந்திரம் உருவாக்கியவர் யாருன்னா ஸ்டீவன் பால்கு. இது இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அடுத்து டேனியர்கள் வந்து அவங்களோட தரங்கம்பாடியை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டேனஸ்பெர்க் அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள். அப்புறமா இவங்க வந்து எப்போ வெளியேறினாங்கன்னா 1845 இவங்க வந்து இந்தியாவை விட்டு வெளியேறியிருப்பாங்க. அடுத்து யார் வராங்கன்னா ஃப்ரெஞ்சுக்காரர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்னா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள். 1664 14ஆம் லூயி மன்னர் கால்பர்ட் அமைச்சர் இவங்க தான் வந்து பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியை உருவாக்குனாங்க. அதாவது இது நமக்கு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். வியாபாரத்திற்காக இந்தியாவிற்கு வந்த கடைசி நாடு என்னன்னா இதுதான், அதாவது பிரெஞ்சு தான். 1669 சூரத்தில் வந்து ஃபஸ்ட்டு வணிக மையம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் 1669 மசூலிப்பட்டினத்துலேயும் வந்து ஒரு வணிக மையம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க கைப்பற்றிய இடம் என்னன்னா பாண்டிச்சேரி. பிரான்ஸோட முக்கியமான வளமான குடியேற்றம் காரைக்கால். நமக்கு தெரியும் நிறைய பேருக்கு வந்து பாண்டிச்சேரியில் உள்ளவங்க வந்து ஃப்ரெஞ்சு மொழி பேசுவாங்க. ஃப்ரெஞ்சுக்காரர்கள் வந்து 250 வருஷம் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க பாண்டிச்சேரியை. ஓகேவா? இவங்க என்ன கோட்டை கட்டினாங்கன்னா புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரியில் கட்டினாங்க. அப்போ 1613 கெல்டிரியா கோட்டை யார் கட்டியிருப்பாங்க? டச்சுக்காரர்கள் கட்டினாங்க.
அடுத்து பிரெஞ்சுக்காரங்கள் என்ன கட்டியிருக்காங்க, புனித லூயிஸ் கோட்டையை வந்து பாண்டிச்சேரியில் கட்டியிருக்காங்க. அடுத்து ஆங்கிலேயர்களோட வருகை பார்க்கலாம். இப்போ ஆங்கிலேயர்கள் எப்படின்னா, ஆங்கிலேயரோட வருகை ஃபஸ்ட்டு 1600 தான் வந்து, அதாவது எல்லா நாட்டில் உள்ளவங்களும் போயிட்டு இருக்காங்க. போர்ச்சுகாரன் போகிறான், போர்ச்சுகாரன் வரான், டச்சுக்காரர்கள்லாம் வர்றாங்க. சரி, அப்போ ஆங்கிலேயர்களும் நினைக்கிறாங்க நம்மளும் போய் அங்கே போனால் என்னன்னு சொல்லி நினைக்கிறாங்க. 1600 இங்கிலாந்து அரசி வந்து விக்டோரியா மகாராணி முதலாம் எலிசபெத்து தான் வந்து சாசனம் இயற்றி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1608 வந்து ஃபஸ்ட்டு முகலாய மன்னர் ஜஹாங்கீர் மன்னர் அவைக்கு மாலுமி வில்லியம் ஹாக்கின்ஸ் வராரு. சரிங்களா, ஆங்கிலேயர்கள் அனுப்பி வைக்கிறாங்க, நீ போயிட்டு அதாவது இந்தியாவுக்கு போ, இந்தியாவில் போயிட்டு அங்கே ஜஹாங்கீர் மன்னர் முகலாய ஆட்சி தான் நடைபெற்றுட்டு இருந்திருக்கு, அங்கே போய் அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு, அதாவது நீ வந்து அங்கே போயிட்டு வணிக மையம் நிறுவனம்னு சொல்லி நீ போய் கேளு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க. அவர் சூரத்தில் வணிக மையம் அமைவைக்கு கோரிக்கை கேட்பார். ஆனால் போர்ச்சுகீசியர்கள் வந்து அந்த டைமில் வந்து நம்ம அந்த முகலாயர்கள் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்ததுனால அவங்க விட மாட்டாங்க. போர்ச்சுகீசியர்கள் சொல்லுவாங்க, நீங்கள் ஆங்கிலேயர்களுக்கு வந்து நீங்கள் அனுமதி கொடுக்காதீங்கன்னு சொல்லிடுவாங்க. உடனே அவர் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து இவங்க திருப்பி கேட்டுக்கிட்டு 1613 ஜஹாங்கீர் சூரத்தில் வணிக மையம் அமைக்க அனுமதி கொடுத்துருவார். அஃபிஷியலாகவே வந்து அனுமதி கொடுத்துருவார். அப்புறம் இவங்க நினைக்கிறாங்கன்னா, இப்போ சூரத்தில் ஒரு வணிக மையம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அவங்க இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டாங்க, அடுத்து ஒருத்தர் அனுப்பி வைப்பார். ஆங்கிலேயர்கள் அடுத்து ஒருத்தர் அனுப்பி வைக்கிறாங்க. யாருன்னா 1615 சார் தாமஸ் ரோ வந்து ஜஹாங்கீர் அவைக்கு வராரு. வந்து அவர் கேட்குறாரு, நீங்கள் சூரத்தில் வணிக மையம் அமைக்க பர்மிஷன் கொடுத்துட்டீங்க, அதே போல் இன்னும் ஒரு 3 நகரத்தில் நாங்கள் வந்து வணிக மையம் அமைக்கணும்னு ஆசைப்படுறோம், நீங்கள் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அவர் இப்போ உங்களுக்கு ஒரு வணிக மையம் அமைக்கிறதுக்கே நாங்கள் கொடுத்ததே பெருசு, நீங்கள் திருப்பி கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்புறமா இவர் என்ன சொல்லுவார்னா, சரி நீங்கள் வணிக மையம் அமைக்க நீங்கள் வந்து கொடுக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து ஒரு 3 வருஷம் நாங்கள் உங்கள் ஊரில் இருந்து நாங்கள் சுற்றி பார்க்கறது எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். அதே நேரம் 3 வருஷம் இவர் தங்கி இருந்து இந்தியா ஃபுல்லாக சுற்றி பார்ப்பார். சுற்றி பார்த்துட்டு இந்தியாவில் உள்ள வளங்கள் என்னென்னலாம் இருக்குது, மருத்துவ தாவரங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குன்னு சொல்லி அவர் பார்த்துருப்பார். 3 வருஷமாக தங்கி இந்தியா ஃபுல்லாக சுற்றி பார்த்துருப்பாரு. அதுக்கப்புறமா தான் ஜஹாங்கீரோட நம்பிக்கையை பெற்றிருப்பார். அப்போ ஜஹாங்கீர் 3 வருஷமாக நம்ம நாட்டில் இருந்தார், நல்லா தானே இருந்தார், சரின்னு சொல்லிட்டு திருப்பியும் அவர் பர்மிஷன் கொடுத்துருவார். அப்புறம் 1618 ஆக்ரா, அகமதாபாத், புரோசியில் வந்து வணிக மையத்தை ஸ்டார்ட் பண்ணுவார். ஓகேவா. அப்புறம் ஆங்கிலேயரோட ஃபஸ்ட்டு தொழிற்சங்கம் எங்கன்னா மசூலிப்பட்டினத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 1611. இங்கே வந்து ஃபஸ்ட்டு அவங்க வணிக மையம் எதுக்கு மசூலிப்பட்டினத்தில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, அவங்க வந்து அவங்க நாட்டிலேருந்து கொண்டு வர பொருளை கொண்டு இங்கே வைக்கிறதுக்காக 1611 மசூலிப்பட்டினத்தில் ஒரு தொழிற்சங்கம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து இவங்க புனித ஜார்ஜ் கோட்டை கட்டினவங்க யாருன்னா ஆங்கிலேயர்கள் தான். அதாவது ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட ஃபஸ்ட்டு கோட்டை வந்து 1639 ஃப்ரான்சிஸ் டே அண்ட் ட்ரூத் போகன் 2 பேரால் தான் வந்து சென்னையில் கட்டியிருக்காங்க. இதை வந்து புனித ஜார்ஜ் 4 கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஏப்ரல் 23. அதனால தான் வந்து இதுக்கு புனித ஜார்ஜ் கோட்டைன்னு வச்சுட்டாங்க. அப்போ புனித ஜார்ஜ் நாள் என்னன்னா ஏப்ரல் 23. அடுத்து என்ன வந்திருக்குன்னா, அடுத்து ஆங்கிலேயர்கள் வந்து முழுசாகவே வந்து கைப்பற்றிடுவாங்க. ஓகேவா. ஏன்னா இடையில வந்து என்னெல்லாம்னா ஒரு பம்பாய் தீவுன்னு ஒரு தீவு இருந்திருக்கும். இங்கிலாந்து மன்னர் 2ஆம் சார்லஸ் வந்து அப்போ போர்ச்சுகீசியர்கள் கொஞ்சம் இருந்திருப்பாங்க. போர்ச்சுகீச இளவரசியை வந்து கேத்ரினை வந்து திருமணம் பண்ணிட்டதுனால அதை சீராக இந்த பம்பாய் தீவையும் ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிடுவாங்க. சரியா, 10 பவுண்ட் குத்தகைக்கு கொடுத்து 1668 பெற்றிருப்பாங்க. அப்போ ஆங்கிலேயர்களுக்கு போட்டியே இல்லை, எல்லாருமே போயிட்டாங்க. பிரெஞ்சுக்காரர்கள் தனியாக அந்த பக்கம் இருந்தாங்க பாண்டிச்சேரியில். அதே நேரம் டச்சுக்காரர்கள், போர்ச்சுகீசர்கள் எல்லாருமே வந்து நாட்டை விட்டு போயிட்டாங்க. அப்போ இவங்களுக்கு போட்டியே இல்லாமல் வந்து பிறகு வந்து ஆங்கிலேயர்களை வந்து நம்ம இந்தியாவை ஆள தயாராகிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு போர் வந்திருக்கும், பிளாசி போர், பக்சார் போர்லாம் வந்திருக்கும். அந்த போரில் கன்னியூஸாக ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், அதாவது நம்ம இந்தியாவை ஃபுல்லாகவே ஆளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து அடுத்தடுத்து போரெல்லாம் போட்டு அவங்க இந்தியாவிலே செட்டில் ஆகிடுவாங்க. இப்போ நம்ம இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம், புக்கில் உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். புக் நோட்ஸ். அதாவது ஆனந்தரங்கர் யாருன்னா இந்தியாவினுடைய நாட்குறிப்பின் தந்தைன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அவரை இந்தியாவின் பெப்பிஸ் அப்படின்னு அழைப்பாங்க. அப்புறமா வந்து யாருன்னா அப்புறம் இந்திய தேசிய ஆவண காப்பகம் எங்கே இருக்குன்னா புதுடெல்லியில் இருக்குது. இதுதான் ஆசியாவிலேயே பெரிய ஆவண காப்பகம்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை யாருன்னா ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். சரிங்களா. இல்லை வனத்தில் வனம்னா என்னது, ஃபாரஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் தமிழ்நாடு ஆவண காப்பகம் எங்கே இருக்குன்னா சென்னை பதிப்பாசனம். ஓகேவா, அங்கே தான் இருக்குது.
தென்னிந்தியாவில் பழமையானது வந்து நம்ம சென்னை பதிப்பாசனம் தான். அதே போல் இந்தியா ஃபுல்லாகவே வந்து பழமையான ஆவண காப்பகம் என்னது? பெரிய ஆவண காப்பகம் டெல்லி. இப்போ இவங்க யார் யார் எந்த கோட்டையை கட்டினாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதாவது புனித பிரான்சிஸ் ஆலயம் கொச்சியில் இருக்குது. புனித லூயிஸ் ஆலயம் பாண்டிச்சேரியில் ஃப்ரெஞ்சுக்காரங்க தான் கட்டியிருப்பாங்க. புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில் ஆங்கிலேயர்கள் கட்டினாங்க. அப்புறம் புனித டேவிட் கோட்டை கடலூரில் ஆங்கிலேயர்கள் கட்டியிருக்காங்க. அப்புறம் புனித கெல்டீரியா கோட்டை யாருன்னா பழவேற்காட்டில் டச்சுக்காரர்கள் கட்டியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து சென்னை அடுத்து இந்தியாவில் மிகப்பெரிய அருங்காட்சியகம் வந்து டெல்லி அருங்காட்சியகம் தான். 1949 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நவீன இந்தியாவின் முதல் நாணயம் என்னன்னா 1862 வெளியானது. யாரோடதுன்னா ஷெர்ஷா சூரியினுடையது. அப்புறம் ஃபஸ்ட்டு ரிசர்வ் வங்கி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1935 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம்லேருந்து தான் இந்தியா ரூபாய் நோட்கள்லாம் வெளியிட்டாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ரிசர்வ் வங்கி என்னத்தை போட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க ஒரு 5 ரூபாய் நாணயத்தை தான் வெளியிட்டாங்க. ஆர்பிஐ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா என்னைக்குன்னா ஜனவரி 1938. 6ஆம் ஜார்ஜ் மன்னரோட உருவம் பொறித்த 5 ரூபாய் நாணயத்தை தான் ரிசர்வ் வங்கி வந்து ஆரம்பித்து ஃபஸ்ட்டு வெளியிட்டிருப்பாங்க. ஓகேவா? ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான். இதுதான் வந்து ஐரோப்பியர்கள் வருகை. நம்ம ஐரோப்பியர்கள் வருகைக்கு இவ்வளோ படித்தா போதும். இனிமேல் தான் நமக்கு தேசிய மறுமலர்ச்சி வந்து ஸ்டார்ட் ஆகும். இது நமக்கு ஓரலாக தெரிஞ்சிருக்க வேண்டியது. அதாவது எப்படி படிப்படியாக நம்ம இந்தியாவை வந்து ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு கதை மாதிரி தெரிஞ்சிட்டுனா அப்புறமா அடுத்தடுத்து நம்ம தேசிய மறுமலர்ச்சியில் தான் நமக்கு பிளாசி போர் பக்சார் போர்லாம் எப்படி பண்ணாங்க, அதுக்கப்புறமா வந்து எந்தெந்த இயக்கங்கள்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வரிசையாக வரும். நம்ம அதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.